குணா குகையெல்லாம் என்னங்க குகை? இந்த பாறையை பத்தி கேளுங்க, கதி கலங்கும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்ல இருக்கிற குணா குகை நடிகர் கமலஹாசனால முன்னாடி பேசப்பட்டுச்சு. இப்போ கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு திரைப்படமா எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் சிறப்பான வெற்றி பெற்றதை அடுத்து குணா குகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை பல மடங்கா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குணா குகை மக்களிடையே மிகவும் ட்ரெண்ட் ஆகி பேசப்பட்டு வருது. எங்க இருக்கிற கூட்டமும் இந்த குணா குகையை வந்து பார்த்துட்டு போறாங்க. அவ்வளவு ஃபேமஸான இந்த குணா குகை மாதிரி காதல் கதையை மையமா இருக்கிற இன்னொரு சுற்றுலா சின்னம் இப்போ ஃபேமஸா பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம உண்மை காதலர்கள் நிறுவிய அடையாளமும் இங்க இருக்கு. ஆனா இந்த அடையாளம் இப்போ அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற மக்கள். மலைகளின் இளவரசி அப்படின்னு அழைக்கப்படுற கொடைக்கானல் சுற்றுலா தலத்திற்கு ஆண்டுதோறும் பல லட்சம் சுற்றுலா பயணிகள் படையெடுத்துட்டு வராங்க. தமிழகம், இந்தியா மட்டுமில்லாம உலகம் முழுவதும் கொடைக்கானலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. மோயர் சதுக்கம், குணா குகை அப்படி எல்லா இடத்துக்கும் சுற்றுலாவாசிகள் போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வராங்க. ஆனா இங்க இருக்கிற தூண்பாறையையும் பார்த்துட்டு வந்தாலும் இதுல ஒளிஞ்சிருக்க கதையை கேட்டா குணா குகை என்ன குணா குகை, இந்த தூண்பாறை அத்தை விட பயங்கரம் சொல்றாங்க இங்கேயே வாழ்ந்துட்டு வர உள்ளூர் வாசிங்க. குணா குகை பேசு பொருளாகி இருக்கிற நிலையில தூண்பாறையும் இப்போ ரொம்ப ஃபேமஸா பேச பொருளா மாறி இருக்கு. 400 அடி உயரம் கொண்ட தூண்பாறை 3 பாறைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதா சொல்லப்படுது. குணா படத்துல வரும் காதல் கதையை மிஞ்சும் அளவுக்கு உண்மை சம்பவம் ஒண்ணு தூண்பாறையில நடந்திருக்கு. இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் கெல்லி என்பவருக்கு கொடைக்கானல் ரொம்பவே பிடிச்ச இடமா இருந்திருக்கு. டேவிட் கெல்லி ஐரன் கெல்லி என்பவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில தனது காதல் மனைவியோட கொடைக்கானலுக்கு வந்தாரு. அப்போ தூண்பாறை முன் நின்னு புகைப்படங்களை எடுத்த போது ஐரன் கெல்லி தவறி விழுந்ததுல அங்கேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. காதல் மனைவி உயிரிழந்த சோகத்தை தாங்க முடியாத டேவிட் கெல்லி சில நாட்கள் கொடைக்கானலேயே தங்கி இருந்த நிலையில மனைவியோட பிரிவை தாங்க முடியாத துக்கத்துல அவரது நினைவா இந்த தூண்பாறையோட உச்சிக்கு போய் ஒரு சிலுவைய நட்டிருக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்து குதிச்சு டேவிட் கெல்லியும் உயிரை விட்டுட்டாரு. டேவிட் கெல்லி நிறுவிய சிலுவைய ஒரு சில வருஷம் மட்டும்தான் ஒரு சிலரால பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில அப்புறம் இந்த சிலுவை அழிஞ்சு போனதா சொல்லப்படுது. இங்கிலாந்திலிருந்து கொடைக்கானலுக்கு வந்த தம்பதியினர் ஒரே இடத்துல உயிரிழந்தது ஒரு சில இணையதள பக்கங்கள் மற்றும் பழைய புத்தகங்களை மட்டுமே இருக்கு. சவுத் இந்தியா டூரிசம் உள்ளிட்ட ஒரு சில இணையங்கள்ல பார்த்து தற்போது ஒரு சிலரால இணையத்துல பகிரப்பட்டு வருது. இதனால இந்த தூண்பாறையை பார்க்க சுற்றுலா பயணிகள் இப்ப ரொம்பவே ஆர்வம் காட்டி வர்றாங்க. அதே போல 1822ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து வந்த விஞ்ஞானி ஒருவர் இந்த தூண்பாறைகளை பத்தி ஆராய்ச்சி செஞ்சதாகவும் அவர் பாறையோட உச்சிக்கு இங்கிலாந்தின் கொடியை வைத்ததாகவும் தூண்பாறையை தொலைநோக்கி மூலமா பயணிகளுக்கு காட்டும் ஊழியர் ஒருவர் சொல்றாரு. மேலும் விஞ்ஞானியின் நினைவாக உள்ளூர் மக்கள் அவ்வப்போது உச்சிக்கு போய் சிலுவையும் வைப்பாங்க அப்படின்னும் இந்த பாறை காற்றுல சாய்ந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளா சிலுவையை வைக்க யாருமே போறதில்லைன்னு சொல்லப்படுது. கொடைக்கானல்ல குணா குகைக்குள் தவறி விழுந்த நண்பன் தூண்பாறையில காதலர்களின் சிலுவை போன்ற நிகழ்வுகளை போல பல அறியப்படாத வரலாற்று பக்கங்களும் நினைவுகளும் கொடைக்கானல்ல ஏராளமா இருக்கிறதாகவும் இதனை ஆய்வு செஞ்சு அது தொடர்பான ஆவணங்களை காட்சிப்படுத்தணும் சொல்றாங்க அந்த பகுதி உள்ளூர்வாசிகள். எது எப்படியோ மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்த அப்புறம் கொடைக்கானலுக்கு வர்ற மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. கொடைக்கானல்ல வேற என்ன அதிசயம் இருக்கு சொல்லி இப்ப தேடி தேடி பார்த்து சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க.